அறிவோம் ஸ்ரீவோம் முளை தோண்டியிருக்கும் அனைத்து சுவாமிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று ஜீவகாருண்யம். ஓம் நம சிவாய. ஜீவனுக்கு உணவளிப்பது, அது ஆடு மாடு கோழி நாய் புறாக்கள் அணில், அது மாதிரி எல்லா ஜீவனுக்கும் உணவளிப்போம். மனுஷனுக்கு அன்னதானம்னு சொல்லி பண்ணுறோம். அது மாதிரி ஆடு மாடு கோழிக்கு எதுவும் நம்ம சிறப்பாக எதுவும் பண்ணுறதில்ல. எதோ அகத்திக்கீரைன்னு சொல்லி நம்ம கர்ம தீர்க்கிறதுக்காக பண்ணுறோம். இது நம்மளுடைய காரியத்தடை கர்மா நிவர்த்தி ஏற்படுவதற்கான ஒரு வழி. வெள்ளிக்கிழமை சரியாக 6 to 7 புறா வளர்ப்பீங்க வீட்டில். சில இடத்துலக்கு கோயிலில் கூட இருக்கும். வெள்ளைப்புறா சிறப்பாக இருக்கும். அந்த புறாவுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, பச்சை பயிர், புறாவுக்கு பச்சை பயிர் நைட்டு ஊற வச்சிடுறீங்க. வெள்ளிக்கிழமை காலையில் அந்த புறாவை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, போட்டிங்கன்னா அது சாப்பிட போகும்போது காரியத்தடை, வீடு கட்டும் போது வீடு கட்டாமல் இருக்கும், திருமண தடையாக இருக்கும், மன உளைச்சலாக இருக்கும், தெய்வ அனுகிரகம் இல்லாமல் இருக்கும், மன குழப்பமாக இருக்கும். அது மாதிரி வீடு கட்டினாலும் எல்லாத்துக்கும் முடக்கங்கள். அது கண்டிப்பாக செய்து பாருங்கள். நானே செய்திருக்கிறேன். ஒரு 4-5 வாரம் போட்டேன். அதிலே நிறைய மாற்றம் வந்துருச்சு. செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமைக்கு பச்சை பயிர் நைட்டு ஊற வச்சு வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பச்சை பயிரை நீங்கள் அப்படி போட்டு விட்டிங்கன்னா, ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி போட்டுருங்க. ஒரு 5 வாரம் 3 வாரம் தொடர்ந்து போடுங்க. போட உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியம்தான் உடனே நடக்க ஆரம்பிச்சிடும். நல்லா செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து கோமாரா, பசு மாட்டுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு, சனிவாரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு பழங்கள் கொடுக்கலாம். தீவனங்கள், பசு தீவனங்கள், நவதானிய தீவனங்கள் கொடுக்கலாம். இங்கே கோவர்த்தனம் கோசாலை கூட வச்சுருக்கிறோம். எல்லா இனத்து மாடு இருக்குது, கொடுக்கலாம். அதுக்கடுத்து அமாவாசை திதி அன்னைக்கு நவதானியங்கள் கலந்து பசு தீவனங்கள் கொடுக்கலாம். அவத்திக்கீரை பொதுப்படையாக சொல்லுவாங்க. அது எவ்வளோ தான் தீரப்போகுது, முட்டுன்னு கொடுத்தா அது பத்தாது. மாட்டுக்கு உங்கள் பேருக்கு கொடுக்கறது அதெல்லாம் பத்தாது. நிறைய போட்டிங்கன்னா அது புண்ணியம். சும்மா கொஞ்சமாக போட்டு அதனால் ஒன்றும் புரோஜனம். பேருக்கு நான் அவத்திக்கீரை கொடுத்தேன், அது முட்டு கொடுத்தா என்ன செய்யும், அவ்வளோதான். அதனால ஒன்றும் புரோஜனம் இல்லை. திருப்தியாக சாப்பிட்டா தான் அந்த மாட்டுக்கு உங்களுக்கு புண்ணியம் தீரும், கர்மா தீரும். அது செய்யுங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும், இந்த நாய் என்ன பைரவர்னு சொல்கிறோம்ல, அந்த கால பைரவர், கடன் தொல்லை, மன உளைச்சல், எதிரி தொல்லைகள், இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, கால பைரவருக்கு பால் கொடுக்கலாம், பிஸ்கட் கலந்து ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அது மாதிரி சாப்பாடு, தயிர் சாதம், கால பைரவருக்கு தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா கடன் தொல்லையெல்லாம் இருக்காது, மன உளைச்சல் இருக்காது. நாய் கொடுக்க போகிற கடிக்கிற போகிற நாய் கடிச்சு போட போகுது. அப்புறம் அதுக்கு ஒரு சுக்கிர திசையில் நாய் கடிக்கும். நிறையா பேர்த்துக்கு சுக்கிர திசை வந்தாவே நாய் கடிச்சிடும். அவங்கள அப்போ ஊசி போட்டுக்கிட்டே இருக்கணும், 6 ஊசியும் ஒன்று. அதனால் இந்த நாய்க்கு கடிக்காத நாயை பார்த்து வெறி நாய் வச்சு போட்டு என்ன திட்டக்கூடாது. வெறி நாய்க்கு கடிச்சு போட்டுன்னு சொல்கிறேன். அதனால் என்னென்னா, அந்த சாதம், தயிர் சாதம் பார்த்து கொடுங்கோ. கொடுக்க போகும்போது வடக்கு பார்த்து நீங்கள் சாப்பாடு போடணும். கிழக்கு பார்த்து தெற்க பார்த்து போட்டுறாதீங்க. தெற்கு பார்த்து மரணதாகும். அதனால் அந்த கால பைரவர் நாய்க்கு இது செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும், காரியத்தடையில் இருக்காது. அணிலுக்கு போடலாம். பழங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுக்கலாம். அது மற்ற எந்த நாள் வேணுமோ கொடுக்கலாம். காக்காய்க்கு டெய்லி எள்ளு கலந்து சாதம் வைக்க நம்ம சாதப்பாடு காய்கறிக்கு வைக்க காக்காவுக்கு நமக்கு கர்மா தீரும், ஆயுள் கூடும், செல்வங்களை கொடுக்கும், ஐஸ்வர்யங்கள் பெருகும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். காக்காய்க்கு சாதம் வச்சா இங்கே அணில் மயில் எல்லாமே இருக்குது. நிறையா சாப்பிட்டு போகும். அது மாதிரி பொட்டுக்கடலை மயில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை போடுங்க. பொட்டுக்கடலை மயில் வருதுன்னு வச்சுங்க, அந்த ஏரியாவில் பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா, மயில் போட்டிங்கன்னா கணவன் மனை வம்பு வழக்கு கோற்று இடத்து பிரச்சனை பூமி பிரச்சனை அனைத்து பிரச்சனையும் இந்த மயில் பொட்டுக்களை சாப்பிட உங்களுக்கு எல்லா காலமும் போடலாம். பொட்டுக்களை போட வழக்குகள் இருக்காது. இடத்து பிரச்சனை, பூமி பிரச்சனை, மன உளைச்சல், வழக்குகள் இதெல்லாம் இந்த பொட்டுக்களை போட போகும்போதே எதிரிலாம் விளையிடுவாங்க. மயிலுக்கு பொட்டுக்களை போடுங்கள், நல்ல ஒரு மாற்றம் வரும், நல்ல ஒரு காரியங்கள் தடை உண்டு பண்ணாது. அதுபோல் தடையெல்லாம் இருக்காமல் வெற்றி வேல் உண்டு மயில் உண்டு சொன்ன மாதிரி நல்ல முருகருடைய அனுகிரகம், செவ்வாய், செல்வம், பொன் பொருள் சேரும், நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பாரு, மனுஷாளுக்கு சாப்பாடு நல்ல மாதிரி திண்டு போய் நம்ம தான் பேசுவான். எப்பயுமே ஆடு மாடு கோழி நாய் கூட விசுவாசமாக இருக்கும். மனுஷனுக்கு பிரியாணியே போட்டாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி, அங்கிட்டு போய் ஏதாவது ஒரு குறை சொல்லுவான். நல்லாவே சாப்பாடு போட்டாலும் என்னத்தை சாப்பாடு போட்டான், அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்லுவான். அப்போ மனுஷன் மட்டும்தான் அப்படி இருப்பான். மற்ற தெய்வராசிகளாக இருக்கும்.
மனுஷன் அன்னதானம் போடும்போது ஏதோ ஒன்று நம்ம கோயிலையோ ஆலயங்களையோ பொதுப்படியாக கருமா தீர்வதற்கு பண்ணுவோம். இது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்ணன் பார்த்துருப்பீங்க. நாரதர் புராணத்தில் மேலோகத்தில் அப்படியே நாரதர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறான். வந்தோடனே என்ன செய்கிறா, கர்ணனை பார்த்துட்றா. கர்ணன் சோர்ந்து போய் ஒரு மாதிரி இருக்கா. ஏன் கர்ணன் அப்படி இருக்கிற அப்படின்னு, நான் தானம் தர்மம் பண்ணேன், என்னன்னு தெரியும், ஆத்மா இப்போ பிராணம் பொய்ங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பெருவிரலை வாயில் வச்சுக்கோ அப்படின்னார். உடனே கர்ணன் வாயில் வச்ச உடனே நல்ல குளுக்கோஸ் சத்தமே ஜம்முன்னு இருந்தாது. என்ன நாரதரே அப்படின்னாரு. ஒரு பிராமணர் வந்து பசிக்குன்னு தங்கமெல்லாம் கொடுத்தேன், ஆனால் அதில் எனக்கு பசிக்குன்னு சொன்னேன். அவனை பசிக்க அந்த பக்கம் போய் சாப்பிடுங்க, அந்த கையை காட்டினேன், இந்த பெருவிரல் அந்த திசை நோக்கி காட்டுச்சு சாப்பாடுக்கு. அதனால அந்த காட்டுனதுக்கு இவ்வளவு பவர்னா, அன்னதானம் போட்டுனதுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கும். ஜீவகாரணியக்கு அண்ணா சிறப்பு, அதனால சிறப்பு. எல்லா உயிரும் இம்புற்று வாழ்க வள்ளலார் சொன்ன மாதிரி ராமானுஜர் அதான் எல்லாருமே சொல்கிறாங்க. உணவு பகவானுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஜீவகாரண்யம் நம்ம அன்னதானத்தில் சிறப்பு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கர்மா பாவம் தீரும். நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம பாவம் கர்மம் செய்யக்கூடாது. ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது, ஒருத்தர் பொறாமை பண்ணக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது. அசுசியமான எண்ணங்கள் சாக்கடை எண்ணத்தை வச்சுக்கிட்டு எல்லாமே செஞ்சால் புரோஜனம் இல்லை. நம்ம குழந்தை அதே விஷமாக மாறும். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இது செய்து பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் வரும். அறிவோம் சிரிவோம். கோடான கோடி வணக்கம். ஓம் நம சிவாய.